ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்தியான பச்சை பயிரை வச்சு ஒரு ஹெல்தியான சைட் டிஷ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை பயிரில் நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பச்சை பயிரை நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டே வரும்போது குழந்தைங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. கேன்சர் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பச்சை பயிர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் பச்சை பயிரை நல்லா 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற தூசெல்லாம் போகிற அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பச்சை பயிர் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நான் 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பச்சை பயிர் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம கை வச்சு நசுக்கி பார்க்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை பயிர் நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தில் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால வெங்காயம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த குழம்பு நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் எப்போவுமே சட்னி சாம்பார்னு செய்யாமல் இது மாதிரி பச்சை பயிரை வச்சு ஹெல்த்தியான கிரேவி செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி கிரேவி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து அளவு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டுலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது நம்மளுக்கு கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்க்கணும். நான் 4 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இல்லை கட் பண்ணி கூட சேர்க்கலாம். எப்படி வேணுனாலும் சேர்க்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மசாலாவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால நான் தனியாத்தூள் எதுவும் சேர்க்கலை. இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பச்சை பயிறு நல்லா மாவு மாதிரி வெந்து வந்திருக்கு. நம்ம இதில் சேர்க்கும்போது குழம்பு நம்மளுக்கு சீக்கிரமாகவே திக்காயிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் போல் அந்த தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் நம்மளுக்கு போகும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க எல்லா பச்சை பயிரையும் இது கூடவே சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை பயிறு வேக வச்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வெறும் பச்சை பயிறு மட்டும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தண்ணியோடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை பயிரை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு டைம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன்.
உங்களுக்கும் கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கரெக்டாக தான் இருக்குன்னா நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த பச்சை பயிறு சேர்த்ததுக்கப்புறம் இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான பச்சை பயிறு கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பயிறு வந்து சில குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.